இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். எதுக்குன்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் ட்ரைப்ல 2 பைக் ஓட்ட போறேன். ஒன்னு டேட்டோனா 660யும் இன்னொன்னு ட்ரைம் 765 RS ஓட்ட போறேன். அதுவும் ட்ராக்ல. ஸோ போக போக பேலன்ஸ் ஜேர்னி எல்லாம் காட்டுறேன். வீட்டிலேருந்து கிளம்புனே ஃபர்ஸ்ட் பெட்ரோல் தான் அடித்தோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் இல்லை, நேராக கருமத்தப்பட்டி வேர்ல்ட் ஆஃப் ட்ரைம்குள்ளே தான் போனோம். கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ட்ராக் தெரிஞ்சிச்சு. ட்ராக்கை விட இன்னொரு சந்தோஷம் என்ன, ZX10R பார்த்துனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த பச்சை கலர் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்புறம் வேர்ல்ட் ஆஃப் ட்ரைம்குள்ளே தான் நேராக உள்ளே போனோம். ஃபார்மையும் ஃபில் பண்ணி டேகையும் வாங்கிட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஹெல்மெட்டையும் எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். கோ கார்ட் ரேசிங் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 765 RS மேலே போய் உட்காந்து பார்த்தேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அக்காவுக்கும் பிடிச்சிருச்சு. ரொம்ப ஸ்டக்கரான பைக். இதுதான் என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் பாட்டை பார்க்குறேன். எனக்கு ட்ரைம்ப்ல ரொம்ப பிடிச்ச பைக் டேட்டோனா 675R. அது யாரோட பைக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிளாகை வச்சு. நானும் நேராக ட்ராக் கிட்ட தான் போனேன். தனித்தனி லைனாக நிற்க வச்சாங்க. நான் 765 RS தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட ட்ரை பண்ணேன். இவர் தான் அங்கே என்னை இம்ப்ரெஸ் பண்ணது. இவர் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர். சூப்பராக ஓட்டினார் வண்டியை. அது இல்லாமல் அவர் ஒரு ரேசர். இப்போ தான் ட்ரெயின் பண்ணிருக்காரு 2020லேருந்து. அவ்வளோ கண்ட்ரோல், அவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு அவர்கிட்ட. என்னால் என்ன நிறைய வீடியோ எடுக்க முடியல. எங்கள் அக்கா டேட்டோனா 660 ஓட்டினதுக்கப்புறம் அந்த பைக் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். நான் வாங்கினா ட்ரைம் பைக் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய வீடியோ எடுக்க முடியாது, அந்த 2 பைக்கையும் நான் ஓட்டி பார்த்தேன். அது போக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நான் நிறைய பேத்துக்கு கூட இன்ட்ராக்டிவ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.